இதை ஏதா மண்ணுக்குள்ள புதைச்சிங்க? அறிவில்ல உங்களுக்கு, அறிவில்ல. தூணல எங்க விட்டீங்க? களவாடி தின்னீங்க. மயிலாப்பூர்ல மயில் காணா போனது மாதிரி திண்டுக்கல்ல கோயில காணாம். திருப்பணிங்கிற பெயர்ல திருட்டு பணி நடந்தது. அதனால இந்த பழைய கோவிலை கண்டுபிடித்து தர வேண்டும் என்று புகார் தெரிவிச்சிருக்கிறோம். தொன்மை மிகுந்த இந்த பழமையான கோவிலை காப்பாற்ற வேண்டும், தொன்மை மாறாமல் திருப்பணி செய்ய வேண்டும் என்பதுதான் சட்ட விதி. சட்டத்துக்கு விரோதமாக, தர்மத்துக்கு விரோதமாக அவங்க செஞ்சிருக்கிறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, பழைய அபிராமி அம்மன் திருக்கோயில்ல தெற்க பார்த்து சந்நிதி இருந்தது. அன்னை அபிராமி தெற்கு பார்த்து இருந்தா. ஆட்சியில கேட்டிருக்க, அது தகவல் சொல்லியிருக்கிறாங்க. தெற்க பார்த்து இருந்த சந்நிதியை கிழக்க பார்த்து ஏன் கோயிலை கட்டின? இது ஆகம விரோதம். ஆகவே அந்த தெற்க பார்த்து சந்நிதி இருந்த இடத்துல ஒரு படத்தை வச்சிருக்காங்க. வித்தவுட் பெர்மிஷன், அனுமதி இல்லாம படத்தை வச்சிருக்கிறாங்க. அப்ப தெற்க பார்த்து சந்நிதியை ஏன் நீ கிழக்க பார்த்து வச்ச? ஏன்னா கடந்த டிசம்பர் 7, 2024 இந்த அறங்காவலர் குழுவுல பொறுப்பில் இருக்கக்கூடிய வீரகுமார் என்கின்ற நபர், நான் பெயர் சொல்லிய குற்றம் சொல்றேன், அவர் சொல்றார், ரொம்ப யோக்கிய மாதிரி பேசினார். பின்னப்பட்டு போன சிலைகளை கோவிலில் வைக்க மாட்டோம். ரைட், இது பின்னப்பட்டதா? இதை ஏதா மண்ணுக்குள்ள புதைச்சிங்க? அறிவில்ல உங்களுக்கு, அறிவில்ல. மண்ணுக்குள்ள ஏண்டா புதைச்சிங்க எங்க கோயில? கோவிலை கட்டி இந்த நாயக்க மன்னருடைய அடையாளத்தை ஏண்டா மண்ணுக்குள்ள புதைச்சிங்க? அப்புறம் சொல்றாரு, ஆகமத்துக்கு விரோதமாக 4 தூண்கள் பின்னமாய் போச்சு. ஒட்டுமொத்த கோயில் எப்படி பின்னமா போச்சு? தூணல எங்க விட்டீங்க? களவாடி தின்னீங்க. இது என் கேள்வி. இவங்க திருப்பணிங்கிற பெயர்ல திருட்டு பணி செஞ்சிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, இந்த தர்ம விரோதம், தெய்வ சந்நிதியை மாத்தினது அத்தனைக்கு காரணமா யோக்கியவான்களாக இருந்தா, மானஸ்தனா இருந்தா இந்த அறங்காவலர் குழு ஒட்டுமொத்தமா ராஜினாமா பண்ணிட்டு போகணும். முழுக்க முழுக்க சட்ட விரோதம், அநியாயம், கட்சி ஆபீஸ் மாதிரி நடக்குது சார் இந்த கோவில் நிர்வாகம். ஒரு அந்த ஜவுளி கடையில் வேலை செய்யறவன், செல்போன் கடையில் வேலை செய்யறவன், கோவில் அலுவலகத்துக்குள்ள சம்பந்தம் இல்லாத ஆட்கள் வேலை செய்யறான். நீங்க பார்த்திருப்பீங்க, நேற்றெல்லாம் கொடியேற்றம் நடந்தது. ஒரு 100-150 பேர் தான் இருப்பேன். எதுக்கு இந்த சில பேருக்காது? நான் இந்த நேரத்தில் பத்திரிகை சகோதரர் வாயிலாக நான் வேண்டுகோள் வைக்கிறேன். மதிப்பு மிகுந்த அண்ணன் செந்தில்குமார், சட்டமன்ற உறுப்பினர் பழனி, அவருடைய பெயரை திரு வீரகுமார் என்கின்ற நபர் ஒட்டுமொத்தமாக டேமேஜ் பண்றார். அதிகாரம் இருக்குங்கிறதுக்காக என்னென்னமோ பண்றார். ஒரு இந்த அஜீஸ்ன்னு ஒரு நபர், ஒரு இஸ்லாமியர் இந்த கடை வச்சுட்டான்னு முஸ்லீமுக்கு கடை விடலாமான்னு மத பிரச்சனையா மாத்துறாங்க. அதுக்கு ஒரு சில பேர் கைக்கூலி தரக வேலை பார்த்தான். நான் என்ன கேட்கிறேன், இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட கடைகள் இருக்கு. அந்த கடை வாடகைக்கு எடுத்து ஒழுங்கா இருக்கிறானா? மறு வாடகை வைக்கலையா? கதர் நம்பர் 34 காதி கிராமம் இருந்தது. அந்த கடையை விட்டு தர்பூசணிக்கு விட்டுருக்கான். லட்சக்கணக்கில் ஊழல் நடக்குது. ஊழலின் ஒட்டுமொத்த வடிவமாக அபிராமி திருக்கோயில் இருக்கு. உங்களுக்கே தெரியும், கோபிநாத சாமி கோயில்ல 33 லட்சமோ 34 லட்சமோ ஆடிட்டீங்க கணக்கில். இது நம் சொத்துங்கிறான். உண்டியல் என்னமோ அள்ளி போடுவோம், அக்கௌண்ட்ல போட மாட்டோம். அதே மாதிரி இங்க கந்தக்கோட்டை முருகன் கோயிலையும் ஆடிட்டிங் நடக்கணும், அபிராமி கோயில் ஆடிட்டிங் நடக்கணும். நான் இன்றைய சப்ஜெக்டை ரொம்ப கிறிஸ்தா சொல்லிடுறேன். பழைய அபிராமி அம்மன் காலவத்தீஸ்வரர் திருக்கோயிலுடைய தூண்கள், கல்வெட்டுக்கள், மயில் வாகனம், முருகனுடைய தண்டாயுதபாணியுடைய சந்நிதியை காணவில்லை. புகார் தெரிவிக்க கொடுத்திருக்கோம். புகாரை வாங்கியிருக்கிறாங்க. மனு ரசீது கொடுக்கவில்லை. சட்ட ரீதியாக நாங்கள் இந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள், உதாரணமாக அந்த பொறுப்பில் இருந்த இப்பொழுது அறங்காவலர் குழு தலைவராக்கக்கூடிய திரு PS வேலுசாமி, கந்தசாமி, அறிவழகன், வேல்முருகன் மற்றும் சிலர் நீதிமன்றத்துக்கு நாடுவேன். மயிலாப்பூர்ல மயில் காணா போனது மாதிரி திண்டுக்கல்ல கோயிலை காணா. நான் பதிவு செய்கிறேன். மிகப்பெரிய ஜாம்பவானா இருந்துக்கு எனக்கு கவலை கிடையாது. நான் தர்மத்தின் பாதையில எங்கள் அபிராமியை மாற்றிய, அயோக்கியத்தனம் செய்த, ஆகமத்துக்கு விரோதமாக இருந்த, தர்மத்துக்கு விரோதமாக இருக்கக்கூடிய இந்த குற்றவாளிகளுக்கு உடந்தையாக இருக்கக்கூடிய இந்த ஒட்டுமொத்த அறங்காவலர் குழுவும் வெட்கி தலகுனியனும், ராஜினாமா பண்ணிட்டு போகணும். மண்டபத்தை நீ கட்டுவேன்னு சொன்ன, அனுமதி இல்லாம கட்டேன்னு நான் எதிர்ப்பு தெரிவித்தேன். நீதிமன்றத்தை நாடுன தடை கொடுத்துருக்கு. எந்த பெர்மிஷன் வாங்கல. அரசு அதிகாரம் என்ன, உனக்கு 4 அமாவாசை தான் உனக்கு அறங்காவலர் குழு பதவி. அப்புறம் நீயும் காமன் பட்டன் தான். அதிகாரம் இருக்குன்னு ஆடாத. அபிராமி உங்க ஒட்டுமொத்தமானவருடைய அத்தனை பேருடைய ஆட்டத்தை ஒடுக்கிடுவா, நசுக்கிடுவா. எங்கள் அண்ணன் செந்தில்குமார் அவர்களுக்கு மீண்டும் வேண்டுகோள் வைக்கிறேன். உங்களுடைய பெயரை MLA எனக்கு ஆதரவு தருகிறார்னு வீரகுமார் என்கின்ற நபர்
ஆடுறாரு. இந்த ஒட்டுமொத்தமான அறங்காவலர் குழுவும் ராஜினாமா செய்யணும். நான் நீதிமன்றத்தை நாடுவேன். அத்தனை ஆவணங்கள் இருக்கு, கிட்டத்தட்ட 200 புகைப்படங்கள் இருக்கு. விசாரணைக்கு எப்ப கூப்பிட்டாலும் தயாரா இருக்கேன். மனு கொடுத்துருக்கிறேன், மனு ரசீது கொடுக்கலங்கிற விஷயத்தை நான் பதிவு செய்யறேன். ஏன்னா அந்த துறை இருக்குங்கிறாங்க. நான் திருடு வச்சுனா போலீஸ்ட்டு தானே சார் போக முடியும், கோயில திருடுட்டான். அதனால இந்த நீதியை நான் கேட்கிறேன். பத்திரிகை சார் உங்களுடைய எல்லாருடைய திருவடிகளுக்கு நான் வணக்கம் பண்ணிக்கிறேன். ஏன்னா நீங்க தான் அந்த அநியாயத்தை வெளியில கொண்டு வரதுக்கு உதவியா இருந்தீங்க. இதுக்கும் உதவியா இருக்குன்னு நான் வேண்டுகோள் முன்வைக்கிறேன் சார். விரைவில் ஐயா பொன்மாணிக்கவேல் அவர்கள் திண்டுக்கல் வர இருக்கிறாங்க. நன்றி, வணக்கம். 13-14 அப்ப இருந்து அறங்காவலர் குழு தான் திருப்பணின்ற பேர்ல திருட்டு பணி மேற்கொண்டாங்க. இப்ப இருக்கு அறங்காவலர் குழுவையும் குற்றச்சாட்டு சார். அந்த திருடத்தாலும் அறங்காவலர் குழு தலைவரா போட்டு வச்சிருக்கேன். யார் திருடனான்னு நான் குற்றம் சொல்றோம், என் கோயில் அழிச்சான்னு சொல்றோம், என் கோயில் கல்வெட்டுகளையும் என் தூண்களையும் திருடிட்டான்னு சொல்றோம், அவனே கொண்டு வந்து நீ திருப்பணிக்கு தலைவரா இருந்தவன அறங்காவலர் குழு தலைவரா போட்டா விளங்குமா சார்? பின்னமா போச்சுன்னு உங்களால் தான் சொன்னான். இந்த வீரகுமார் என்கின்ற நபர் தான் ஆகமத்த பெரிய வல்லுநர், இவர் புலி. இவர் இந்த இது பின்னமா பார்த்தா உடஞ்சு வச்ச அந்த தூணு. இந்த ஒரு போட்டோ போதும்டா உங்களை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு. இந்த ஒரு போட்டோ போதும். இதை நீதிமன்றத்தை சொல்லி ஆகணும். திருட்டு பண்ணி தான் நடந்திருக்கு, இல்லைன்னு சொல்லுங்க. இருக்கக்கூடிய கடைகள்லாம் யோக்கியமா இருக்காங்களா? நீங்க போங்க பூரா, அதாவது முஸ்லீம் கடைன்னு சொல்லி மத பிரச்சனையா மாத்திர. இந்து தப்பு செஞ்சா தப்பு தானே, அதை நீ பேசணும்ல. தர்பூசணி கடையா வச்சிருக்காங்க. இப்ப நான் அடுத்து புகார் தெரிவிக்க போறேன். அபிராமி கோயில் ஊழலின் வடிவமா இருக்கு. ஜவுளி கடையில் வேலை சிறம்பூரா ஸ்டாஃபா இருக்கான். ஒருத்தர் மனநல பாதிக்கப்பட்டவன் சொன்னா அவன் ஸ்டாஃபா இருக்கான். செல்போன் கடையில் வேலை சிறுவன் ஸ்டாஃபா இருக்கான். என்ன கம்பெனி நடத்துறீங்களா, கோயில் நடத்துறீங்களாடா? அநியாயம் இல்ல, வெக்கி தலை குனியணும். திண்டுக்கல்ல உங்களை போன்ற சகோதரர்கள் உண்மையை சொல்றீங்க. எனக்கு சத்தியமா நான் சொல்றேன், அபிராமி தான் செய்ய சொல்கிறாள். அவள் இருக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன். நன்றி. இந்து தமிழர் கட்சியோட நிறுவன தலைவராக இருக்கு. கொடிமரங்கள், பழைய கோயிலுடைய மயில் மண்டபம், அந்த போட்டோ இது மயில் மண்டபம். மயிலையும் காண, மண்டபத்தையும் காண, மண்ணுக்குள்ள புதைச்சிட்டாங்க. போன வாட்டி இந்த கல்யாண மண்டபத்துக்கு தோணுனாங்க இல்ல, அப்ப 4 தூண் தான் கிடைச்சது. மயில் பறந்து போச்சு கொடுக்க. உள்ள பழனியாண்டவர் சன்னிதியை காணா, நிறைய பழைய கோயிலையே காணும். கிட்டத்தட்ட 60-70 தூண்கள் 80 தூண்கள் இருந்தது. இந்த பழைய கோயிலை கண்டுபிடிச்சுக்க சொல்லி நாங்கள் வந்திருக்கோம். அந்த கோயில் திருப்பணிங்கிற பெயர்ல பெரிய திருட்டு பணி நடந்திருக்கு. அதுக்கான சட்ட ரீதியான நடவடிக்கைக்கு நாங்கள் காவல் ஆய்வாளர் வடக்கு பொறுப்பு அதிகாரியை நாங்கள் சந்திச்சு மனு கொடுக்க வந்திருக்கோம். அபிராமி கோயில்ல தெற்க பார்த்து சந்நிதி இருந்தது. இப்ப அது தெற்க சந்நிதி கிடையாது, அனுமதி இல்லாம படம் வச்சிருக்காங்க. அந்த சந்நிதி திரும்ப வைக்கணும். சட்டத்துக்கு உட்பட்டு ஆகம விதிகளுக்கு முரணா வச்சிருக்கிறாங்க. முழுமையா உங்களுக்கு புகார் தர்றேன். அந்த புகார் சாரங்கள் இருக்கு. நீதிமன்றத்துக்கு போவோம். உறுதியா சம்பந்தப்பட்ட இந்த திருப்பணி செஞ்ச நபர்கள் வேலுசாமி, அப்புறம் அதை தவிர்த்து உள்ளிட்ட மொத்தம் அப்போ அறங்காவலர் திருப்பணி தலைவராக இருந்த திரு PS வேலுசாமி, கந்தசாமி, அறிவழகன் ஒரு செயல் அலுவலர், வேல்முருகன் ஒரு செயல் அலுவலர் மற்றும் சிலர்லாம் இருக்கிறாங்க. இந்த கூட்டு சதிக்கு, திருட்டுக்கு, இந்த மோசடிக்கு முழுமையா உங்களுக்கு தர்றேன். நடவடிக்கைக்காக நவீன மாடல் படுத்துறவங்க பேர்ல பெரிய பழைய கோயில் புராதானத்தை கூட அழிச்சுட்டாங்க, திருடிட்டாங்க, விட்டுட்டாங்க. அதுக்கு சார்ந்துக்கிறோம்.